இன்னைக்கு நம்ம ஃபுட் வார் சீசன் 3 21st எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோ அவங்க அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது எரினாவோட அப்பா வந்து இப்ப சேலஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு போயிருப்பாருல, அப்போ நடுவுல சொல்லியிருந்திருப்பாரு உங்க அப்பா வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பேரை எதிர்த்து ஒரு ஆளா சமைச்சிருந்திருக்காருன்னு. ஒரு 50 பேர் இருக்கிற ஒரு டீமை எதிர்த்து ஒரு ஆளா நின்று சமைக்கிற மாதிரி. அது உண்மையாயாலாம் கேட்க, அது மட்டுமா கேட்கிறான், உண்மையாலுமே எரினாவோட அப்பா நம்ம இப்ப இருக்கிற இந்த ஒரு ஹாஸ்டலா இருந்திருந்தாரு அப்படின்னா எதுக்கு இந்த ஹாஸ்டலை அழிக்கிறது பிளஸ் ஸ்கூலை மாத்துறதுன்னு சொல்லி இந்த அளவுக்கு ஒரு முனைப்பா இருக்கிறாருன்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்க, இன்னொரு பக்கம் இந்த கவுன்சில் ஆஃப் 10 இருக்கிற எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. தோடா நீங்களும் எதுக்கு பிராக்டிஸ் பண்றீங்கன்னு அந்த கோபயாஷி கலாய்க்க, நாங்க ஜெயிப்போன்னு எங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் இருந்தது கிடையாது, இருந்தாலும் இது தேவைன்னு சொல்லுவாளா. ஆமா ஆமா உங்களுக்கு தேவைதான் அப்படின்னு கலாய்ச்சிக்கிட்டு இருப்பா. அதுவே இங்க மெகுமி எரினாவை பார்க்கலான்னு போனா எரினாவோட தாத்தா இல்ல அவ ஏற்கனவே தூங்கிட்டா, இன்னைக்கும் இல்லாம இன்னைக்குதான் எரினா அவங்க அப்பாவே வந்து எதிர்த்து நின்று இருந்திருக்கா. அது மட்டும் இல்லாம கவுன்சில் ஆஃப் 10 இருக்கிற தன்னோட சீட் அவ விட்டு கொடுத்தது, சோ அவ கண்டிப்பா இன்னைக்கு நல்லா பீஸ்ஃபுல்லா தூங்குவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரின்ட்டு அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு வரும்போது அங்க டக்குமி பார்த்தா நம்ம மொட்டை கிட்ட எதுக்கு எரினாவோட அப்பா ஹீரோவோட அப்பா மேல இந்த அளவுக்கு பயங்கர ஒரு மாதிரி இருக்கிறாரு, அப்படி அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன மேட்டர் இருந்தான்னு கேட்கும்போது நம்ம மொட்டையுமே மெகுமி கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு, கண்டிப்பா இந்த மேட்டர் நீங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஆக்சுவலி நாங்க இந்த அகாடமில படிச்சுட்டு இருந்த டைம்ல டாப் ஸ்டார் யார் அப்படின்னு பார்த்தா அது வித்தவுட் டவுட் ஹீரோவோட அப்பா தான். ஹீரோவோட அப்பாக்கு எதிராக கிட்டத்தட்ட ஒரு 121 தடவை அவன் போட்டி போட்டு 20 தடவை ஜெயிச்சிருந்திருக்கான், 101 தடவை அவன் தோத்து போயிருந்திருக்கான். அந்த அளவுக்கு இந்த மொட்டைக்கும் நம்ம ஹீரோட அப்பாவுக்கும் ஸ்கில்ஸ்ல டிஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படினாலுமே இந்த கவுன்சில் ஆஃப் 10ல நம்பர் 1 சீட் அப்படிங்கிறது அப்படி மட்டும் கிடைக்காது. என்னதான் குக்கிங்ல நம்ம ஹீரோவோட அப்பா பயங்கர ஸ்கில்ஃபுல்லா இருந்தாலும் கிளாஸுக்கு வரதில்ல, அட்டெண்டன்ஸ் மெயின்டைன் பண்றது கிடையாது. கவுன்சில் ஆஃப் 10ல இருக்கிறமே அதுல நிறைய வேலை இருக்குமே, அந்த வேலையை பாக்குறது எதுவும் கிடையாது. அப்பப்ப நம்ம ஃபுட் வார்ல இருக்கிறோம் அப்படிங்கறது கூட மறந்துட்டு கேவலமான சாப்பாடுலாம் செஞ்சு தோத்துக்கிட்டு இருப்போம். ஆனா கிச்சன்ல வந்துட்டா ஹீரோவோட அப்பா தான் ஆல் ஸ்டாருங்கும் போது அப்படியே சீன் கட் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் முதல்ல கவுன்சில் ஆஃப் 10ல சீட் பிடிச்சிருந்திருப்பாங்களா. சோ ஹாஸ்டல்ல பார்த்தா ஒரு சின்ன செலிப்ரேஷன் மாதிரி நடந்திருக்கும். அந்த டைம்ல அந்த கிளவியெல்லாம் பயங்கர ஜாலியா இருப்பாங்க. போடு என் பசங்க தான் டாப்ல இருக்கிறானுங்க, மத்தவங்க எல்லாரும் கீழே தான். சோ இப்படி இருக்கும்போது நம்ம எரினாவோட அப்பாவுமே அங்கதானே இருந்திருப்பாரு. இன்னைக்கு இங்க காம்படிஷனுக்காக என்ன ஃபுட்டை மேக் பண்ணீங்க அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோவோட அப்பாவும் அது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. எரினாவோட அப்பா பார்த்தா பயங்கர ஆர்வமா அதை கேட்டுக்கிட்டு இருக்க, ஏன்டா இந்த அளவுக்கு ஆர்வப்படுற, என்னமோ நான் சொல்றது எல்லாத்தையும் நீ நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நாளைக்கே வந்து நீ என்ன தோக்கடிக்கிற மாதிரி எல்லாம் ரியாக்ஷன் கொடுக்குற அப்படின்னு கலாய்ச்சிருந்திருப்பாரு. இப்ப மட்டும் கிடையாது, சில டைம் நம்ம எரினாவோட அப்பாவை எதுவுமே வந்து ஹீரோவோட அப்பா போட்டிலாம் போட்டிருந்திருப்பாரு. சோ அப்ப எல்லா டைமுமே வந்து எரினாவோட அப்பா தோத்து தான் போயிருந்திருப்பாரா. சோ நீ தோத்து போயிட்டடா அப்படிங்கிற சொல்லி சில டைம் ஹாஸ்டல்ல வச்சு அள வச்சிருந்திருப்பாரு, லைக் கலாய்ச்சி அள வச்சிருந்திருப்பாரு. சோ இன்னும் சொல்ல போனா ஹீரோவோட அப்பா கூட போட்டி போட்டு ஒன்னா வந்து லைக் முன்னேறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இலக்கே இல்லாம ஏதோ ஒரு இடத்துல நடந்து போற மாதிரி தான். ஒவ்வொரு தடவும் ஹீரோவோட அப்பா சமைக்க ஒவ்வொரு புது பாதைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அப்படிதான் இவங்க எல்லாரும் இம்ப்ரூவ் ஆயிருந்திருப்பாங்க 3 பேரும். அந்த மொட்டை இருக்கிறான்ல, சோ அவனுக்கு அந்த டைம்ல பார்த்தா லைக் இதுக்கு முன்னாடியே வந்து சில டைம் இந்த செகண்ட் ரேங்க் எடுக்கிறது, சில்வர் ரேங்க் இதெல்லாம் வந்து இவனுக்கு விருப்பமே கிடையாதாமா. ஆனா ஒன்ஸ் நம்ம ஹீரோவோட அப்பாவை மீட் பண்ணதுல இருந்து செகண்டோ ஃபர்ஸ்டோ ஹூ கேர், ரேங்க் பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது, ஹீரோவோட அப்பா கூட இருந்து சமைச்சா மட்டும் போதுமானதுங்கிற மாதிரி ஒரு ஜாலியான ஒரு ஃபீல் இருந்திருக்கும். ஈவன் இந்த குக்கிங் இண்டஸ்ட்ரியில இருந்து வர பெரிய ஜெயின்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே நம்ம ஹீரோவோட அப்பாவை பாராட்டி இருந்திருப்பாங்க. இந்த டைம்ல தான் போர் அடிச்சிருச்சோ என்னமோ தெரியல, நம்ம ஹீரோவோட அப்பா கேவலமான சாப்பாட்டை மேக் பண்ற அந்த ஒரு ஸ்டைல் ஆரம்பிச்சிருந்திருப்பாரு. சோ அங்கேயும் டெஸ்ட் சப்ஜெக்ட் நம்ம மெகுமி மாதிரி பார்த்தா அந்த ஜுன்வாத்தி தான். சோ இப்படி இருக்க ஒரு நாள் ப்ளூ அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்நேஷனல் காம்படிஷன் ஒன்னு இருக்குமாமா, லைக் வேர்ல்ட் ஸ்டேஜ்ல போய் போட்டி போடுற மாதிரி. அதுக்கு அபிஷியலா நம்ம ஹீரோவோட அப்பா இருக்கிறாருல, சோ அவரை செலக்ட் பண்ணிருப்பாங்களா. ஈவன் நம்ம எரினாவோட அப்பாவுமே ஓகே இன்டர்நேஷனல் காம்படிஷனா நானும் ஒரு நாள் அதுல போட்டி போடணும் அப்படின்னு ஆசை வச்சிருந்திருப்பான். நிறைய பசங்க நம்ம ஹீரோவோட அப்பாவை கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்போ ஒரு பையன் பார்த்தா அப்படியே ஆளுங்க எல்லாரும் வச்சு சுத்த போட்டுக்கிட்டு, ஆமா நீ அபிஷியல்ஸ் எல்லாருக்கும் காசு கொடுத்துட்டு தான் அந்த ப்ளூக்கு செலக்ட் ஆயிருக்கேன்னு கேள்விப்பட்டேன், இல்ல உண்மையில உனக்கு அவ்வளவு திறமை இருக்கு அப்படின்னா எதுக்கு நீ என் கூட போட்டி போடக்கூடாது அப்படின்னு கேட்டிருந்திருப்பானா. அந்த ஒரு பையன் ஒரு பெரிய கம்பெனியோட ஓனர் பையனாமா. சோ லைக் அவனை கவுன்சில் ஆஃப் 10லயும் சேர்த்துக்கல, இந்த ப்ளூலயும் அவனை செலக்ட் பண்றது இல்ல, சோ அவனோட டேலண்ட் இக்னோர் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். சோ அதனால வேணும்னே நம்ம ஹீரோட அப்பா வம்பள தந்திருப்பான். ஹீரோவோட அப்பாவும் ஓகே உங்களுக்கு ஒரு ஃபுட் வார் தான் வேணும் அப்படின்னா பண்ணலாம், ஆனா ஒரு ரெஜிமெண்டல் ஃபுட் வார் அதை வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்திருப்பாரு. சோ டீம் பேட்டிலா, ஆனா எனக்கு டீம்னு யாரும் தேவை கிடையாது, என் திறமை மேல நீ தானே சந்தேகப்பட்ட, உனக்கு திறமைசாலியா எத்தனை பேர் தெரியுறாங்களோ அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து சொல்லியிருந்திருப்பான். தலை இது ரொம்ப ரிஸ்க்னு அந்த மொட்டையும் சரி எரினாவோட அப்பாவும் சரி சொல்லியிருந்திருப்பாங்க. இருந்தாலும் ஹீரோவோட அப்பா களத்துல இறங்கிட்டு லைனா 3 பேரை தோக்கடிச்சிருந்திருப்பாங்களா. ஒவ்வொருத்தராலும் தோக்கடிச்சிட்டு இருக்க முடியாது, வாங்க ஒரு 10 பேரா வாங்கன்னு சொல்லி இருக்கிற எல்லாரையும் காலி பண்ணியிருந்திருப்பான். அந்த ஒரே ஒரு நாள்ல லைக் இந்த அகாடமி சேர்ந்தவங்க அவனை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையை இன்னும் அடுத்த லெவலுக்கு எடுத்துக்கொண்டு போய் வச்சிருந்திருப்பான். இவென்ச்சுவலி இவங்க 3rd இயருக்கும் வந்திருப்பாங்க. சோ 3rd இயருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கவுன்சில் ஆஃப் 10ல இந்த மொட்டை நம்பர் 1 பிளேஸ்லயும் நம்ம ஹீரோவோட அப்பா 2nd பிளேஸ், 3வது பிளேஸ்ல நம்ம எரினாவோட அப்பா, ஈவன் நம்ம ஜுன்வாத்தி இருக்கிறாங்களா. சோ அவங்க அந்த டைம்ல மிடில் ஸ்கூல் 2nd இயர் தான் படிச்சிட்டு இருப்பாங்க. சோ இந்த ஹாஸ்டல்ல இருந்து வரவங்க தான் கவுன்சில் ஆஃப் 10ல டாப் 3 சீட் எடுத்திருக்காங்க அப்படிங்கறங்காட்டி
அந்த ஹாஸ்டல்ல சேர்றதுக்காக நிறைய பேர் வந்து எப்ப போல அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல்ல யாருமே நம்ம ஹீரோவோட அப்பாவை சேலஞ்ச் பண்றது கிடையாது. அதனால ஸ்கூலை விட்டு வெளியில போய் அங்க ஏதாவது ஒரு காம்படிஷன்ல யாரையாவது தோக்கடிச்சிட்டு அந்த மாதிரி தான் பிரைஸ் வாங்கிக்கிட்டு இருப்பான். இருந்தாலும் அப்படி காம்படிட் பண்றதோ இல்ல மத்தவங்க சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்றதோ இது எதுவுமே நம்ம ஹீரோவோட அப்பாவை எக்ஸைட் பண்றது இல்ல. என்ன எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு அப்படின்ட்டு ஒரு மாதிரி டவுன் ஆயிருந்திருப்பாரு. அந்த டைம்ல நம்ம ஜுன்வாத்தி கூட போயிட்டு ஆமா ஏன் தலை இந்த மாதிரி கொஞ்ச நாளா ஏதோ வித்தியாசமான டிஷ் எல்லாம் பண்ணுவே, ஏன் அது எதுவும் பண்றது இல்லன்னு கேட்கும்போது ஓ என்னோட கேவலமான டிஷ் உனக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மூஞ்சிக்கு முன்னாடி ஃபன் பண்ணிருப்பாரு. இருந்தாலும் சமைக்கிறதுல நம்ம ஹீரோட அப்பாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆர்வம் வந்து டவுன் ஆயிட்டே இருந்திருக்கும். இந்த ஒரு விஷயத்த அந்த மொட்டையும் நோட் பண்ணியிருந்திருப்பான். நம்ம எரினாவோட அப்பா கிட்டயுமே சொல்லியிருந்திருப்பான் நம்ம 2 பேரை தாண்டி இந்த அகாடமில வேற யாருமே ஹீரோட அப்பாவை சேலஞ்ச் பண்றதே கிடையாது. சோ அதனாலதான் தன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ற விதமா அவன் வெளியில போயிட்டு நடக்கிற மத்த காம்படிஷன் எல்லாத்துலயும் பங்கேற்றுக்கிட்டு இருக்கிறானோ என்னமோ அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. ஈவன் இந்த இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல கூட நம்ம ஹீரோவோட அப்பா இந்த அகாடமி சார்பா போக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து லைக் டிவில எல்லாம் பேசிட்டு இருப்பாங்களா. எல்லாருமே நம்ம ஹீரோட அப்பா மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்புன்னு வச்சிருந்திருப்பாங்க. பட் இருந்தாலும் அவன் கிரியேட் பண்ண அந்த டிஷ்ஷை வந்து அவனே தான் பீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் அவன் இம்ப்ரூவ் ஆக வேண்டியதா இருந்திருக்கும். கரெக்டா அந்த இன்டர்நேஷனல் காம்படிஷன் நடக்கிற அன்னைக்கு நம்ம ஹீரோட அப்பா ரூம்ல காணோம். என்ன பண்றதுன்னு யாருக்கும் தெரியல. மாசம் நின்னுகிட்டு இருக்காம போய் கேம்பஸ் ஃபுல்லா தேடுங்கன்னு சொல்லிட்டு அந்த கிளவி தான் பார்த்தா இருக்கிற எல்லாரையும் அனுப்பி விட்டு இருந்திருப்பாங்க. அந்த மொட்டையுமே கூடயே தான் இருக்கிறாரு. சோ அதனால கொஞ்சம் ஐடியா இருந்திருக்கும். ஒருவேளை அவனுக்கு சமைக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இது போயிருந்துருச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு அப்பதான் அந்த கவுன்சில் ஆஃப் 10ல இருக்கிறவங்க மட்டும் போட்டி போடுறதுக்குன்னு சொல்லி ஒரு அரீனா இருக்கும்ல அங்க போய் பார்த்தேன். அங்கதான் இருந்திருப்பான். பக்கத்துல போய் உட்காந்துட்டு பேசினா முதல்ல அவனுக்கு கேட்டு இருந்திருக்காது. அதுக்கப்புறம் தான் டே மொட்டை எங்கடா பக்கத்துல வந்து உட்காந்துருக்கேன்னு சொல்லி கேட்டேன். என்ன காம்படிஷனுக்கு வரலையே அப்படின்னு கேட்கும்போது அதுவா அது ஒண்ணும் இல்ல சும்மா இந்த இடத்துக்கு வந்தேன். ஞாபகம் இருக்குதா ஃபால் செலக்ஷன்ல நம்ம 2 பேரும் ஃபைனல்ல வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல தான் நம்ம கவுன்சில் ஆஃப் 10ல ஜாயின் பண்ணோம். அந்த நாள்ல இருந்து தானே எனக்கு பெருசா எக்ஸைட்டிங்கா எதுவுமே இல்ல, எந்த இலக்குமே இல்லன்னு சொல்லும்போது அந்த மொட்டை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். நான் இன்னும் டேலண்டடா இருந்திருந்தேன் அப்படின்னா உன்னை இந்த ஜீனியஸ் அப்படிங்கிற பாதையில தனியா போக விட்டு இருந்திருக்க மாட்டேன்னு. அப்ப கரெக்டா எரினாவோட தாத்தா பின்னாடி வந்துட்டு ஃபால் செலக்ஷன்ல ஒன்ஸ் ஹீரோவோட அப்பா ஜெயிச்சதுல இருந்து இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடக்கும் அப்படிங்கறத நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா பயங்கரமான டேலண்ட் இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஆபத்து தான் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. சோ இப்போ புரியுதா எதுக்கு நம்ம மொட்டை ஹயமா ஒன்ஸ் ஃபால் செலக்ஷன்ல ஜெயிச்ச உடனே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு லைட்டா பயந்துருப்பாருல. சோ அது நம்ம ஹீரோவோட அப்பா இப்படி கண் கூட பார்த்தங்காட்டி தான் பயந்துருப்பாரு. இதுக்கு மேல இந்த அகாடமில படிக்கிறது யூஸ் இல்ல அப்படின்ட்டு தான் இந்த அகாடமி விட்டு அவர் வெளியே வந்திருப்பாரு. இந்த கதையை நம்ம ஹீரோ கிட்ட அவர் சொல்லி முடிக்கும் போது நம்ம ஹீரோ தூங்கிக்கிட்டு இருப்பான். சரி சரி கொஞ்சம் கேட்டேன் பட் இருந்தாலும் பரவாயில்ல வாங்க சும்மா ஒரு போட்டி போடலாமான்னு கேட்க இங்க இந்த கதை எல்லாத்தையும் மொட்டையும் சொல்லியிருப்பான்ல. டக்குமிக்கு புரியல இதுக்கும் எரினாவோட அப்பா அப்படி பண்றதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்கும்போது அது எக்ஸாக்டா என்னங்கறத அவனை தான் கேட்டு தெரிஞ்சுக்காகணும். பட் இருந்தாலும் வேக ஒரு ஐடியா இருக்குது. ஹீரோவோட அப்பா மாதிரி பயங்கர டேலண்டடா இருக்கிற ஒருத்தங்க இந்த அகாடமில அதுக்கு மேல ஃபன்னா பார்க்க முடியல அப்படின்னா அப்படி கேப்பபிளா இருக்கிறவங்க போட்டியாளர் இல்ல அப்படின்னு சொல்லி இந்த அகாடமி விட்டு போயிடக்கூடாதுல்ல. சோ அந்த மாதிரி தான். ஆனா அதே நேரத்துல அகாடமி விட்டு போனவன் கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்த்தா போன் பண்ணியிருப்பான் இந்த மொட்டைக்கு. டேய் மாமி எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுடா, குழந்தை கூட பிறந்திருக்கடா அப்படின்லாம் சொல்லியிருப்பான். ஒரு ரெஸ்டாரண்ட் கூட ஓபன் பண்ணியிருக்கேன்டா. சரி சரி கஸ்டமர் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணியிருக்கேன். மொட்டைக்கு பயங்கர ஹாப்பியா இருந்திருக்கும். பரவாயில்ல இவன் திருப்பியும் சமைக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ். அது மட்டும் இல்லாம ஒன்ஸ் நம்ம ஹீரோட அப்பா அந்த கடையை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து லைக் அவர் பயங்கரமா மோட்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருப்பாருல குக்கிங்ல திருப்பி இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுக்கு, திருப்பி வேர்ல்ட்ல போய் டிராவல் பண்றது இந்த மேட்டர் எல்லாம். சோ இதெல்லாமே மேபி ஹீரோ பிறந்ததுக்கு அப்புறம் தான் நடந்திருக்கும். ஹீரோ தான் அவரோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா கூடயே இருந்து ஹீரோ தான் ஹீரோட அப்பாவுக்கு ஒரு காம்படிட்டராகவும் இருந்திருக்காரு. ஆனா அந்த காம்படிட்டர் தான் 490 தடவை தோத்து போயும் திருப்பி வாங்க அடுத்த தடவை ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு லைக் அவ்வளவு தோல்வியை பார்த்ததுக்கு அப்புறம் ஏத்து நிங்கிற ஒருத்தன். இன்னும் சொல்ல போனா ஹீரோட அப்பாவே யோசிக்கிறாரு மேபி என் இடத்துல அன்னைக்கு ஹீரோ இருந்திருந்தா அப்படின்னா இத்தனை எதிர்பார்ப்புகளை என்னால தாக்கு பிடிக்க முடியாதுன்னு ஓடி இருந்திருக்க மாட்டான், இத்தனை எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி பண்ணி காட்டுறா அப்படின்னு சொல்லி நின்று இருந்திருப்பான் அப்படின்னு அவருக்கு புரியும். ஈவன் நம்ம எரினாவோட அப்பாவும் கமான் உங்களை மாதிரி பயங்கர திறமசாலியான செஃப்ஸ் எல்லாம் போட்டியாளர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரியான ஒரு அகாடமியை அதை நான் வச்சுக்க மாட்டேன், இதை கண்டிப்பா நான் மாத்தி காட்டுறேன் அப்படின்னு நினைக்க அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. So yeah, thank you.